அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் அதிசய நிகழ்வு 5/11/2025 தேதியான இன்று தவறவிட்டு விடாதீர்கள். அப்படிப்பட்ட இன்றைய நாள் என்ன நாள் என்று பார்க்கும்போது, இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் சிவபெருமானுக்குரிய அன்னாபிஷேகம் நிகழக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இந்த அன்னாபிஷேகம் என்பது சிவாலய விழாக்களில் ஒன்றாகும். சோற்றை வடித்து ஆற வைத்து அதனை தெய்வ திருமேனியில் சாற்றி அதன் மீது அதிரசம் வடை போன்றவற்றை கொண்டு அலங்கரித்து வழிபடுவதே அன்னாபிஷேகமாகும். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது பால், தயிர், தேன், கரும்புச்சாறு போன்ற பொருட்களின் வரிசையில் அன்னத்தையும் அபிஷேகம் செய்வர். சிதம்பரத்தில் ஸ்படிகலிங்கமூர்த்திக்கு தினம் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. அன்னாபிஷேகத்திற்கென்றே ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி வரும் அஸ்வினி திருநாளை குறித்து வைத்துள்ளனர். இந்த நாளில் பிற்பகலில் சிறப்பாக அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. சிவலிங்கமூர்த்திக்கு பால், தயிர் போன்றவற்றில் அபிஷேகம் செய்து நன்கு ஒற்றாடை சாற்றி அதன் பின்பு அன்னத்தை முழுவதும் மூடும்படி அபிஷேகம் செய்து அதன் மீது அதிரசம், அப்பம், முறுக்கு, வடை, தேன்குழல் போன்றவற்றால் அலங்கரித்து எதிரே அடுக்கு இலைகள் இட்டு அதில் வாழைக்காய் கறி, வெண்டைக்காய் கறி போன்ற கறி வகைகள், சுண்டல், புளியோதரை, வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் போன்ற அன்னங்கள், பாயாசங்கள் போன்றவற்றை அலங்காரமாக வைத்து வழிபாடு செய்யப்படும். பெருமானுக்கு சகல தீபாராதனைகள், வேத தேவார திருமுறைகள், பாராயணங்கள் நடத்தப்படும். அன்பர்கள் அன்ன குவியலில் அமர்ந்திரு பெருமானை கண்ணார கண்டுகளித்த பின் திரையிட்டு அலங்காரங்களை களைவர். பெருமானின் உச்சியில் வைக்கப்படும் சோற்று திரளையும் படைக்கப்பட்ட பட்சணங்கள், கரிகள் ஆகியவற்றில் சிறு பகுதி அகன்ற தட்டில் வைக்கப்படும். அதை பரிசாரகன் தலைமீது வைத்து குடை தீவட்டியுடன் மேலதாளங்கள் முழங்க ஆலயத்தையும் திருவீதிகளிலும் வலம் வந்து தீர்த்த குளத்தில் கரைத்து விடுவார்கள். பின்னர் கோவிலுக்கு வந்து பெருமானுக்கு அபிஷேகம், தீபாராதனை செய்து பெருமான் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை எடுத்து குழம்பு, தயிர் போன்றவற்றுடன் கலந்து அன்பர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படும். பெருமான் உயிர்களுக்கு வாழ்வின் ஆதாரமாக இருக்கும் உணவாகவும் நீராகவும் இருப்பதை குறிப்பதாகவும் அன்னாபிஷேக விழாவை காண்பதும் அதில் அளிக்கப்படும் நிவேதனங்களை உண்பதும் பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது. அன்னாபிஷேக படையல் உணவை உண்பவர்களுக்கு வாழ்வில் உணவு தட்டுப்பாடு என்பது வராது என நம்பப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் கும்பராசினியர்களான நீங்கள் சிவபெருமானை சென்று வழிபடுவதன் மூலமாக சகல பாவங்களும் நீங்கி, பித்ருதோஷம் நீங்கி, சகல நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் எனவும் கூறப்படுகிறது.